My life is in this and I am crazy but I don't want the crown. My life. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோவை உங்களோட ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த எடிட்டை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டேட்டஸும் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வரும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ உங்களோட டைம் லைனை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் வரையும் உங்களோட ஃபோட்டோ லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் உடனே அந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே இருக்க அந்த ஃபோட்டோ வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி டைம் லைனை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஸோ கரெக்டாக அந்த குரூப் 2 கீழே வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக லைட்டுன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்லேயே ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு டைம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 2 லேயருக்கு மேலே வந்துட்டு செட் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த குரூப் 2க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண இங்கே மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.